फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு நம்மளோட பாரம்பரிய ஸ்வீட்ல ஒண்ணான பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நாம இதல ஒயிட் சுகர் சேர்க்கலங்க, நாட்டு சக்கரை தான் சேர்த்திருக்கோம். சோ ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் இது. வாங்க இந்த ஹெல்தி ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொட்டுக்கடலை லட்டு செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துர்க்கேங்க. 200 கிராம் இருக்கும். எடுத்து 1 கப் பொட்டுக்கடலையை கடாயில ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃப்ளேமை வந்து ஃபுல்லா சிம்ல வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரையா தாங்க ரோஸ்ட் பண்ணணும். அதோட கலர் சேஞ்ச் ஆக கூடாது. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி செய்யறச்ச லட்டு வந்து நல்லா டேஸ்ட் ஆகும். அதே சமயத்துல நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்குங்க. பாருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல. இப்போ நான் வேற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ பொட்டுக்கடலை நல்லா ஆறட்டும். கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் நல்லா காயட்டும். 3 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை எடுத்து அதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமா தட்டி வச்சிருக்கேங்க. அதை நம்ம இந்த நெய்யில சேர்த்துடலாம். நான் வேர்க்கடலை தான் சேர்த்திருக்கேன். நீங்க பாதாம் முந்திரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரியில் இருக்கிற சத்தை விட வேர்க்கடலையில அதிக அளவு சத்துக்கள் இருக்குங்க. ஏழைகளின் முந்திரின்னு கூட சொல்லுவாங்க இதை. நான் வேர்க்கடலை வந்து ஒரு 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல 3 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேங்க. இப்போ வேர்க்கடலை வந்து நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 15 ட்ரை கிரேப்ஸ் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் நல்லா இப்படி பெருசாகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச 200 கிராம் பொட்டுக்கடலையை இதில் ஆட் பண்ணிடலாங்க. பொட்டுக்கடலை நல்லா ஆறிக்கணும், அப்போ தான் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம மிக்ஸியில் இதை ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க நான் பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 3/4 கப் நாட்டு சக்கரைங்க. நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தால் அரை கப் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா இப்போ ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நான் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேன். நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. கொஞ்சம் கூட நறுநறுன்னு இல்லாமல் நல்லா இப்படி உருண்டை பிடிக்க வரணும். நெய் சேர்க்காமலே நமக்கு இப்படி உருண்டை பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பதம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1 ஸ்பூன் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்க்குறீங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா பொட்டுக்கடலையை அரைக்கிறச்சையும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. 3 ஏலக்காயை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இது கூடயே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் ட்ரை கிரேப்ஸையும் ஆட் பண்ணிடலாங்க. இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சமாக நெய் வந்து உருக்கி வச்சுருக்கேங்க. நெய் வந்து கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும் போதே கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா நெய்யையும் ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெய்யோட சூட்லேயே நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகி வருங்க. ஸோ நெய்யோட அளவை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுக்கோங்க. உருக்கின நெய்யாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இதே போதுமானது. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். நல்லா ஸ்மூத்தாக உருண்டை பிடிக்க வரும். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்ச உருண்டையை உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் ஆயிரும். ஃப்ரேம் கரண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பேக் சைடில் திருப்பி வச்சு இப்படி ஒரு அழுத்தம் கொடுங்க. அப்புறம் நல்ல அழகான ஒரு ஷேப் வரும். நீங்கள் இப்படியும் செஞ்சுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். எல்லா மாவுகளையும் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பொட்டுக்கடலையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. உடம்புல ரத்தம் இல்லாதவங்களாம் டெய்லி ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையும் வெள்ளத்தையும் சேர்த்து சாப்பிட்டாவே போதுங்க. நல்லா பிளட் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோ சத்துக்கள் நிறைந்த பொட்டுக்கடலை லட்டை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது புதுமையான ரெசிபி கிடையாது. பாரம்பரியமாக நம்ம பாட்டிங்க நமக்கு செஞ்சு கொடுத்த ரெசிபி தான். ஸோ இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் மிஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் செஞ்சால் அவங்க கொஞ்சம் விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க. நீங்கள் லட்டு மாதிரியும் செஞ்சுக்கலாம், இல்லை இப்படியும் செஞ்சுக்கலாங்க, உங்கள் விருப்பம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் டெய்லி அப்லோட் பண்ற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.